தமிழ் அறிவு மரபை அறிவியலாக மீட்டுருவாக்கம் செய்தல் என்னும் தலைப்பிலான தனது கட்டுரையை வழங்க திரு கி குருவாயூரப்பன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்க நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்முடைய பழமையான தமிழ் அறிவு என்பது கட்டுக்கடங்காதது. அதனுடைய பலன்களை இந்த காலகட்டத்துக்கு நமக்கு உபயோகிக்க வேணுமானா நமக்கு மாடர்ன் சயின்ஸ் தேவைப்படுது. இந்த மாடர்ன் சயின்ஸு ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு. in the medical field, especially biomedical field, lot of advances have happened, and because of that the alternate medicine, I call the allopathy as alternate medicine, not our medicine is alternate medicine. Our medicine is the original medicine as far as I am concerned. Indian medicine is the original medicine. All rest of medicines are alternate medicines. So in the alternate medicines is dominating the world just because of the advances in the engineering and technology. அதை ஏன் நம்ம இதுக்கு கொண்டு வரக்கூடாது? அதுதான் நம்மளோட எண்ணம். அப்போது மாடர்ன் மெடிக்கல் டிவைசஸை ஆராய்ஞ்சு அதோட மூல கூறு, அதோட கருத்து, அதோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம அதை நம்மளோட மருத்துவமனைக்கு கொண்டு வந்தோம்னா we can get phenomenal success, because Indian medicine system is an ocean. அப்போ இந்த டைரக்ஷனில் I was working for a long time, but எங்களுக்கெல்லாம் ஏஜ் முடிய போகிறது. ஸோ I want lot of youngsters to come up for this huge work. அதோடைய அறைகோவல் தான் இந்த டாக். இதில் I'll just brief about what can be done and what little things we could do. ஸோ நீங்கள் அதை மேஜர் லெவலுக்கு கொண்டு போகணும். அதை பற்றி தான் இந்த ஒரு கட்டுரை. ஸோ the topic is retrieving ancient Tamil scientific and medical practical heritage with a modern biomedical devices. Our ancient Tamil medical heritage is rich in terms of both knowledge base and various disorders as well as appropriate treatment techniques. இது ஒரு பூர்ணமான முறை. நாலேஜும் இருந்தது, அதை பற்றி ஒரு எப்படி அதை ட்ரீட் பண்ணணும்னு இருந்தது, கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இருந்தது, க்யூரும் ஆக்கினாங்க. அடுத்தது, ஸோ we can make use of the advances in modern science and technology for retrieving this. இதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பெரிய எக்ஸசைஸ். இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கிடையாது. ஸோ இது ரொம்ப பெரிய எக்ஸசைஸ். அதுக்கு நிறைய எஃபர்ட் நம்ம போடணும். பிகாஸ் our target is big. ஏன்னா the level of technical advance they have reached our ancestors is very high. அதனால் ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு we can use smart sensors. So this whole exercise can be done by using smart sensors and signal amplification electronics associated with the embedded system technology with AI. அதாவது ஸ்மார்ட் சென்சர்னு சொன்ன என்னென்னா, சாதா சென்சருக்கும் ஸ்மார்ட் சென்சருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, ஸ்மார்ட் சென்சர்ஸ் எங்கே சிக்னல் வருதோ அந்த இடத்தையே அதை ஆம்பிளிஃபை பண்ணி, அதை கேரக்டரைஸ் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சிடும். ஸோ தே ஆர் கால்ட் ஸ்மார்ட் சென்சர்ஸ். ப்ளஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி டாமினேட் ஆகுது உலகத்துலேயே. இட் இஸ் ஒன் ஆஃப் தி 4 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம ஸ்மார்ட் சென்சர்ஸ் கூட லிங்க் பண்ணி அதை நம்மளுடைய புராதனமான தமிழ் மருத்துவத்தை நோக்கி செலுத்தினோம்னா நமக்கு என்ன வேணுமான எந்த விதமான சொல்யூஷன் வேணும்னு நினச்சோமோ அது கிடைக்கும். இதை பற்றி I'll just go through briefly. So suitable mechanical subsystems are to be developed to fix the sensors onto the human body. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலாம் முன்னே பார்த்துருப்பீங்க, இசிஜி, இஇஜி இதெல்லாம் எடுத்து நிறைய எலக்ட்ரோட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாடியில். ஸோ அந்த மாதிரி நம்ம சிஸ்டத்துலேயும் இதெல்லாம் வைக்கணும். இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளோட இடகலை பிங்களை மூச்சு சுவாசம் அதை பார்க்க முடியும்
நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி அதோடு தான் இவ காமிக்கிறோம். இங்கே வந்து ஒரு லோ காஸ்ட் பயோமெடிக்கல் டிவைசஸ் டெவலப்டு டு அனலைஸ் தி பிரீத்திங் ஏர் ஃப்ளோ ஃப்ரம் தி LH and RH nostril passages. இதில் என்ன பார்த்தோன்னா தி வெலாசிட்டி ஆஃப் த ஏர் அண்ட் ஃப்ரீக்குவன்சி போத் could be seen, and you can get a signal graph which is normally captured by a digital instrument called oscilloscope. Just go through the you can see this image. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து அவரோட முகத்தில் ஒரு கருவியை பொருத்தி இருக்கோம். அதில் வந்து we have the smart sensors, and right side பார்த்தீங்கன்னா you can see the signal coming out of the sensors. அது அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ இந்த இடகலை பிங்களை அதோட தன்மை, அதோட ஃப்ளோ, ஸ்பீடு, எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு 16 கவுண்ட் வருதா 12 கவுண்ட் வருதா, இது எல்லாமே இதில் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ப்ளஸ் இது வந்து இன்னொரு அடிஷன் என்னென்னா, இது வந்து அடுத்த டைம் ஒரு நோயாளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். அப்போது அந்த நோயாளியோட ஒரு ஸ்டேட்டஸை வந்து we can ரெக்கார்டு. அதுக்கப்புறமா அடுத்த டைம் வரும்போது நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்கிறத இந்த ஸ்க்ரீனில் பார்த்து பழைய ஸ்க்ரீன் நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி புதிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற சிகிச்சை வந்து நல்லா பலன் நிற்கிறது, சும்மா வெறும்னு நம்ம சொல்கிறது கிடையாது அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். The biggest problem with the Tamil and our Indian health system என்ன பார்த்தோன்னா, we don't have literature, we don't have publications, we don't have data. Whereas அலோபதியில் டேட்டா இருக்குது. ஸோ இங்கே வந்து யூஸிங் திஸ் டைப் ஆஃப் ஒர்க் we can create voluminous data so that ரிசர்ச்சர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு செய்கிறவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் வரும், வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், ஹவு வி ஆர் ஏபிள் டு ப்ரோக்ரஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு உதாரணம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the nose wearing part of the mask, it's a mask, basically it's a mask. The nose wearing part of the mask is in contact with the person, and the airflow can be made and it can be disposed, because ஒருத்தர் யூஸ் பண்ணின ஒரு முகக்கவசத்தையே இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a disposable. ஸோ இது வந்து ஒரு உதாரணம், எப்படி நம்ம வந்து நம்முடைய புராதனமான மருத்துவக்கலையை அறிவியல் உபகரணங்கள் மூலம் அதன் உபயோகத்தையும் அதை மேற்கொண்டுள்ள ஆராய்ச்சிகளையும் தொடரலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட வர்ம புள்ளிகள். There is an attempt has been made here by measuring the signals at Varma points. இப்போது அலோபதியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலையிலிருந்து புறப்படுற சிக்னல்ஸ் வந்து எலக்ட்ரோகிராஃப் சொல்லுவோம், EEG. தென் இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட மசில் மோட்டர்ஸ் வர சிக்னல்ஸ்லாம் வி கால்ட் அஸ் EMG, எலக்ட்ரோமயோகிராஃபி சிக்னல்ஸ். ஸோ இந்த சிக்னலில் பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்கேன், சிடி ஸ்கேன், MRI, ஏகப்பட்ட மெடிக்கல் டயக்னிக் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதே போல் நம்முடைய வர்மா பாயிண்ட்ஸ்லேயும் நமக்கு சிக்னல்ஸ் கிடைக்கிது. அது தன்மை வேறுவாக இருக்கும். EEG, EMG சிக்னல்ஸ் எல்லாம் வந்து பியூர் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். இங்கே வந்து வாசி காற்றின் அழுத்தம் கூட இருக்கும் உள்ள. அந்த காற்றின் அழுத்தத்தையும் நம்மளால் உணர முடியும், அளவிட முடியும். we can do both, physically measure the quantity of the airflow, as well as we can clearly define the pattern of the airflow, how it goes. For example, நாடின்னு எடுத்தோம்னா வாதம், பித்தம், கவம் அது ஒரு பாயிண்டில் இருக்கா, சுற்றுதா, அங்கேயே மேலே பார்த்து போதா, எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ தி பேட்டர்ன் ஆஃப் த எனர்ஜி ஆர் ஏர்ஃப்ளோ ஆல்சோ could be clearly seen, clearly recorded, can be clearly examined, can be clearly analyzed, and which will give very high level of confidence for the researcher. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய டேட்டாவும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அடுத்த
ஒரு உதாரணம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த with the approach of vayu flow through the varma points when treatment is given it could be validated. இப்போ வர்ம சிகிச்சை அளிக்கும்போது அந்த நாடியோட ஃப்ளோ எப்படி போகிறது அதையுமே வந்து நம்ம ஸ்மார்ட் சென்சர்ஸ்லாம் வச்சுட்டு நமக்கு ரீடிங்ஸும் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தி மாடர்ன் சயின்ஸ் இஸ் ஹேவிங் திஸ் ஸ்மார்ட் சென்சர்ஸ் வித் லாட் ஆஃப் யூசர் அட்வான்டேஜஸ் லைக் ப்ளூடூத், வைஃபை, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்சருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ அதுலேருந்து இந்த நீங்கள் நாடியை மெஷர் பண்ணுறதா இருந்தாலோ இல்லது உள்ள காற்றின் ஓட்டத்தை அளவிட முயற்சித்தாலோ இதோட பேட்டர்ன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லையும் வரைக்கலாம். ஸோ பேசிக்கலி the work involves development of smart sensors with Wi-Fi or Bluetooth IP addresses, placing them on the Verma points, applying Verma pressure and plotting the nadi flow pattern using the computer. Modern computer high capacity calculating and computing powers நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். So this will facilitate the study about the efficacy of the Verma points as well as ability to develop a training tool in terms of pressure levels to be applied to Verma points. அடுத்த முயற்சி என்னவென்றால் நம்ம வர்ம சிகிச்சை பண்ணும்போது ப்ரெஷர் கொடுக்குறோம், அரை மாத்திரை, கால் மாத்திரை, அந்த அளவையை கூட நம்மளால் மதிப்பீடு செய்ய முடியும். மூன்றாவது அட்டெம்ப்ட் என்னன்னு பார்த்தோம்னா the third attempt is to study the nadi in the wrist and this involves study of vata, pitta and kapha states. இந்த வாதம், பித்தம், கவம் என கருதப்படும் நம்முடைய நாடியை இந்த அப்ரோச் மூலமாக, அதாவது மாடர்ன் சென்சர்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அதோட ஸ்டேட்டஸை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் ரெக்கார்டிங் ஆஃப் த ஸ்டேட்டஸ் குட் பி டன் ஃபார் அனாலிசிஸ் as well as improvements over the treatment period. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு நோயாளி வந்து ஒரு 4 நாள் 5 நாள் அதில் ஒரு 10 நாள் வர வச்சுப்போம். ஒரு நாளைக்கும் நீங்கள் வந்து அந்த வாத, பித்த, கவ ஓட்டத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த நோய் எப்படி கண்ட்ரோலுக்கு வருதுங்கிறத தத்ரூபமாக நீங்கள் வந்து ரெக்கார்டட் இதுலேயே பார்க்கலாம். ஸோ வாட் ஐம் கமிங் டு சே இஸ் தட் we have to develop lot of new biomedical devices wherever is required, wherever is possible and wherever is feasible, so that the scientific advance and improvements happening in the sensors as well as other field of medicine like allopathyல நம்ம EEG எடுக்கிறோம், EMG எடுக்கிறோம், அப்புறம் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறோம். இது எல்லாத்தையுமே மாதிரி நம்மளுடைய புராதனமான மருத்துவத்திலையும் நம்ம புதுமைகளை புகுத்தி அது மட்டும் இல்லாமல் we have to validate, we can validate all our efforts with these scientific tools. இந்த முறையில் நீங்கள் போனீங்கன்னா அலோபதி எனப்படும் ஆங்கில மருத்துவத்துக்கு இணையாக நம்முடைய தமிழ் மருத்துவத்தை எந்த விதமான ஒரு சந்தேகமின்றி உபயோகிக்கவும் நம்பிக்கையோடு உபயோகிக்கிறதுக்கு நம்ம வழி செய்யலாம். இதுதான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ.